எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் டிசைன்ஸ். இது நம்மளோட 4th கிளாஸ்ங்க. இதில பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அண்ட் காஜா எப்படி நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ண போறோம் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்துரலாம். இதுக்கு நமக்கு ஒரு கிளாத் வேணும். கிளாத் வந்து நான் இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஷர்ட்ல இந்த மாரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஊசி அண்ட் கலர் த்ரெட்டு. நான் வந்து இந்த கலருக்கு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி இது எடுத்திருக்கேன். ஒரு ட்ரிம்மர், ஒரு பட்டன் அண்ட் ஒரு பென்சில். பென்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க வந்து என்ன கலர் கிளாத் எடுக்குறீங்களோ, அதே கலர்ல த்ரெட் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ண போறேன். பட்டன் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஷர்ட்டுக்கு, ப்ளவுஸ்க்குலாம் பண்ணுவோம். நம்ம வந்து இதில சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 2மே வந்து ஒரே சைடே நான் வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கிங் பார்த்துரலாம். நம்ம பட்டன் எங்க ஸ்டிச் பண்ண போறோமோ, அங்க ஒரு சின்ன டாட் மாரி பென்சில்ல ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஜாக்கு நம்ம ஒரு பட்டன் சைஸ்க்கும் அந்தந்த காஜா சைஸ்ல வைக்கணுங்க. இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். மார்க்கிங் வந்து பட்டனுக்கு மேல ஒரு குட்டியா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பட்டன வெளிய எடுத்துருங்க. 2 லைனும் ஜாயின் ஆற மாரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் சைட்லயும் ஒரு சின்ன லைன் மாரி போட்டுக்கோங்க. கிட்ட காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி தான் 3 லைன் இருக்கணும். அந்த சென்டர் லைன்ல தான் நம்ம இப்போ கட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டன் கட்டுறதுக்கு த்ரெட் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீடில்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாட் எப்படி போடலான்னு பார்த்துக்கலாம். த்ரெட்டில் நீடில் சென்டராக விட்டுட்டு எண்டில் வந்து நம்ம ஒரு விரலை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு சுற்றி அதை வந்து நம்ம 2 ஃபிங்கரால் ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட்டை இழுத்தா நமக்கு நாட் வந்துடும். அந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ண பிளேஸில் பட்டனை பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்து கீழ் வழியாக இருந்து நம்ம வெளியே எடுக்கணும். நீடில் எடுத்து அதுக்கு கிறிஸ் கிராஸாக இருக்கிற ஆப்போசிட் சைடில் போடுங்க. அது ஆப்போசிட் சைடு வழியாக நம்ம உள்ளே விட்டு அகெயின் அதர் சைடு எடுத்து அதுவும் வந்து கிராஸில் தான் நம்ம போடணும். கிராஸில் எடுத்து அதர் சைடில் போடணும். நீங்கள் இந்த மாதிரி 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 4 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லாக் போடுறீங்க. அண்ட் அகெயின் இன்னொரு ஸ்லாண்டிங்காக ஒரு லாக் போட போகிறீங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி அந்த பிளாக் கலர் நாட் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க பின்னாடி. நாட் போட்டதுக்கப்புறம் அதே ப்ராசஸை அகெயின் நம்ம பண்ண போகிறோம். பின்னாடி நம்ம எப்படி லாக் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊசியில் சின்னதாக ஒரு கிளாத் பீஸை உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே நீடில் விடுங்க. அகெயின் இன்னொரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே அகெயின் நீங்கள் நீடில் விட்டிங்கன்னா அது வந்து கன் நாட் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் எண்டில் நீங்கள் நாட் போட்டதுக்கு அப்புறமா ரிமைனிங்கை வந்து ட்ரிம்மரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ பட்டன் ஸ்டிச்சிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம காஜா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இதில் 3 லைன்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம்லங்க, அதில் சென்டரில் ஒரு லைன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அதை ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். நீடில் வந்து நீங்கள் இந்த பக்கம் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா 2மே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல் வந்து பட்டனுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காஜா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் நீடில் நம்ம கீழ் வழியாக இப்படி மேலே சென்டராக நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அந்த ஹோல் வழியாக விட்டு அந்த நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டை வந்து ஒரு ரவுண்ட் அது மேலே சுற்றி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் அந்த ரவுண்டு சுற்றி நம்ம போட போகிறோம். அகெயின் பாருங்கள், அந்த நீடில் வந்து நம்ம ஹோல் வழியாக நம்ம விட்டு வெளியே எடுக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கிறோம். அந்த நீடில் சுற்றி அந்த த்ரெட்டை ஒரு ரவுண்டு சுற்றுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி நம்ம அதர் சைடும் போடணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெம்மிங் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அண்ட் ஓவர்லாக் எப்படி கையிலேயே போடணும்னு பார்க்கலாம்.